அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பெரும்பாலோர் பல ஊர்களிலிருந்து பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள். திருப்பயணிகள் நீங்கள். ஆண்டவர் மீது, அன்பு தாய் பூண்டி மாதா மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு இந்த பயணத்தினால் வெளிப்படுகிறது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு பஸ்ஸில் போனால் வாந்தி வரும், ட்ரெயினில் போனால் வாந்தி வரும், நான் வரல, நான் வீட்டிலே இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஐயோ, எனக்கு எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியாது, நான் எந்த பயணத்துக்கும் வரமாட்டேன், வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறேன் என்றெல்லாம் சில பேர் எல்லாம் சொல்லுவார்கள். பயணிப்பவர்கள் சிரமம் இல்லாமல் அந்த பயணத்தை மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு முதலாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். பாருங்கள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றவுடனே வானதூதர் கபிரியேல் நம் தாயை விட்டு அகன்றார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்,